குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தீர்ந்த மருந்து சொல்லடா. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. புதுசா வந்திருக்கோம், புதுசா ஆட்சி அமைச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவகாசம் வேணும் எங்களுக்கு. என்னங்க இப்பவே கேள்வி கேட்குறீங்க, நிறைய விமர்சனம் பண்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? சரி, விமர்சனம் யாரும் பண்ணல, கேள்வி கேட்கல, நடக்கிற அநியாய அக்கிரமங்களை மக்கள் பார்வைக்கு கொண்டு போகல, அவகாசம் கேட்குறீங்க. நீங்க கேட்குற அந்த அவகாசத்துக்குள்ள பொய்யை பரப்பாமல் இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் கூட பொய்யை பரப்பாமல் இருக்கவே முடியாது. ஆட்சி அமைச்ச அந்த மறு நொடியிலிருந்து பொய்யை பரப்பி ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சு, அது பாருங்க இவங்களுக்கு வெட்டு வச்சிருக்கு. இவங்க பரப்புன பொய்யே பாருங்க திருப்பி இவங்களை எப்படி அடிச்சிருக்குன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம். இந்த ஒரு வாரமா, இந்த 10 நாளா எங்கேயுமே ஊழல் கிடையாது, எங்கேயுமே ஊழல் கிடையாது, எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். பார்த்துக்கோங்க, அவங்களே தான் பெருமை பேசுனாங்க, தனக்கு தானே பில்டப் பண்ணினாங்க. யாராவது கேட்டாங்களா? இல்லையே. அவங்கள தான் சொன்னாங்க. ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாகவே நம்ம சிஎம் சார் ஊழலை ஒழிச்சிட்டாருன்னு சொல்லி, அதை சிஎம் சார் கிட்ட போய் சொன்னாலே அவரே நம்ப மாட்டார் போதுங்க. என்னப்பா சொல்றீங்க, 10 நாட்களுக்குள்ள நானா ஊழல் ஒழிச்சேன்? அப்படியா? எனக்கே தெரியாம இவ்வளோ வேலை பார்த்துருக்கேனா, தெரியாம போச்சேன்னு அவரே நம்ப மாட்டார். இதை தமிழ்நாடு முழுக்க வந்த 7 நாள் 10 நாட்களுக்குள்ளாக ஊழலை ஒழிச்சணும்னு சொன்னான். எங்கேயுமே ஊழல் கிடையாது, எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ சிஎம் சாரே நம்பாத அந்த விஷயத்த மக்களை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாராம்மா. 10 நாட்களுக்குள்ளாக தமிழ்நாடு முழுக்க ஊழலை ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லி. சரி, இப்போ ஊழலை 10 நாளில் உங்களால் ஒழிக்க முடியுது, சட்டம் ஒழுங்கை ஏன் 10 நாட்களுக்குள்ள சரி பண்ண முடியல கேட்பாங்க இல்லைங்களா? அதை குறித்து மட்டும் கேள்வி கேட்டால், எங்க இப்போதான் வந்திருக்கோம், சில தினங்களுக்குள்ளாக என்னங்க இவ்வளவு கொலை பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துனே இதுன்னு கேட்டால், இப்போதாங்க புது ஆட்சி அமைச்சிருக்கோன்றாங்க. புது ஆட்சி அமைத்த கையோடு எப்படிங்க 10 நாட்களுக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நாடு முழுக்க இந்த ஊழல் என்பது ஊறி போயிருக்கு. எல்லாருக்குமே ஆசை தான் ஊழலை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி, அது முடியலை. நாடு முழுக்க ஊறி போயிருக்கு எல்லா இடத்துலையுமே. ஆனால் பாருங்க, தமிழ்நாட்டில் வந்த 10 நாளில் ஊழலை மொத்தமாக ஒழிச்சிட்டாங்களாம். அதைத்தான் சார் கேட்குறாங்க எல்லாருமே. வந்த 10 நாட்களுக்குள்ள ஊறி போன அந்த ஊழலையே ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடிஞ்ச உங்களால் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்கை ஏன் சார் பேணி காப்பாற்ற கூட முடியல கேட்பாங்க இல்லைங்களா? தொடர் குற்றங்கள் நடப்பதை குறித்து கேள்வி கேட்டால் நாங்கள் புதுசு, ஆனால் ஊழலை ஒழிக்கிறதுல நாங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. இருக்கட்டும், தப்பு கிடையாது. இப்போது ஊழலை ஒழிச்சிட்டிங்க இல்லைங்களா ஒட்டுமொத்தமாக. அப்போ நேற்றைய தினம் திருச்செந்தூர் கோவிலில் நடந்த சம்பவத்துக்கு பேர் என்னங்க? திருச்செந்தூர் முருகன் கோவில் விவகாரம் நேற்று முதல் 10 என்ஜின் இருக்கு. அறநிலையத்துறை அமைச்சரான திரு ரமேஷ் அவர்கள் பக்தர்களோடு பக்தர்களாக கியூவில் நின்றுட்டு போறாரு. அப்படி போய் நின்றுங்கிற அவர்கிட்ட இந்த விஐபி தரிசனம் பார்ப்பதற்கு 4000 ரூபாய் அவர்கிட்டவே பாருங்க அர்ச்சகர்கள் வாங்கியிருக்காங்க. விரைந்து முருகனை போய் பார்க்கணும்னு சொன்னால் 4000 ரூபாய் கேட்டிருக்காங்க. இல்லைங்க என்கிட்ட கையில் காசு இல்லை, ஃபோனில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த அர்ச்சகர் என்ன பண்ணியிருக்காராம், கூகுள் பே நம்பர் கொடுத்தாராம், இந்த நம்பருக்கு அனுப்புங்கட்டு நம்பர் அனுப்பியிருக்காரு. அந்த இடத்த தான் பாருங்க கையும் களவுமாக பிடிக்கிறாங்க. தப்பே கிடையாது. இதை போன்ற நல்லதெல்லாம் செய்யும் போது பாராட்டணும், பாராட்டியிருந்தாங்க. நேற்று முதல் இதை போன்ற ஒரு விஷயம் வெளியில் வந்து அமைச்சர் யாருக்கும் தெரியாம அமைச்சராக செல்லாமல் பக்தர்களோடு பக்தர்களாக போயிட்டு கையும் களவுமாக பிடிபட்ட இந்த விஷயம் செய்தி பற்றி எரிந்த உடனேயே எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் பாராட்டி முடித்த அடுத்த நொடி வந்து விழுது பாருங்க இந்த பிரச்சனைக்கு பின்னாடிகிற உண்மை என்னவென்று. அமைச்சர்கிட்டவே கூகுள் பே மூலமாக 4000 ரூபாய் காசு வாங்கிய அர்ச்சகர் ஒரு பக்கம், அந்த அர்ச்சகருக்கு உடந்தையாக இருந்த பாதுகாவலர்கள் 2 இன்னொரு பக்கம். அந்த பாதுகாவலர்களின் பெயர்கள் டியூட்டியில் இருக்கும்போது அவங்க செய்த தவறு, அதன் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அவர்கள் 2 பணியில் இருந்து நீக்கம் செய்யப்படுகிறார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த 2 பாதுகாவலர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள். இனி வரும் காலங்களில் மேற்குறிப்பிட்ட முன்னாள் இராணுவ வீரர்களை இத்திருக்கோவிலில் எவ்வித பணிக்கும் அனுமதிக்க கூடாது என தெரிவிக்கப்படுகிறது. எப்படிங்க? கையும் களவுமாக மாட்டிய அந்த 2 பாதுகாவலர்களை ஸ்பாட்லேயே பணி நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களில் இந்த திருக்கோவிலில் அவங்க எந்த டியூட்டியிலுமே இருக்கக்கூடாது, வேலையிலேயே இருக்கக்கூடாது. அந்த 2 பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இதற்கும் வாழ்த்துகள். அதிரடியாக இறங்கி இதை போன்ற நடவடிக்கை உடனே எடுக்கிறதுக்கும் வாழ்த்துகள், தப்பே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அர்ச்சகர் ரோல், விஐபி தரிசனம் பார்க்கறதுக்கு 4000 ரூபாய் கொடுங்கன்னு காசு அமைச்சர்கிட்டவே கேட்குறாரு. என்கிட்ட காசு இல்லைப்பா கையில்னா, ஃபோனில் இருந்தால் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம்
கூகுள் பே வழியாக அனுப்புங்கன்னு சொல்லி கூகுள் பே வழியாக வாங்குறாரு. ஆதாரபூர்வமாக அப்போ இன்னார் இவர் தான் காசு வசூல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சே போச்சு. கூகுள் பே வழியாக சென்ட் பண்ண அந்த ஆதாரமே இருக்குது. கூகுள் பே வழியாக மணியை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாருங்கள் நான் யார் என்கின்ற உண்மையை அமைச்சர் ரிவீல் பண்ணுறாரு. நான் தான் அமைச்சர் என்று எல்லாருக்கும் பக்குன்னு ஆகுது, பயப்படுறாங்க. உடனடியாக அந்த 2 பாதுகாவலர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அதை அடுத்து அதே கோவிலில் பக்தர்கள் முடிக்காணிக்கை செய்கின்ற இடத்தில் நடக்கும் முறைகேடுகளை பிடிக்கிறாங்க. முடிக்காணிக்கை செய்கின்ற அந்த இடத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவரும் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. பக்தர்கள் கிட்ட வாண்டட பர்பஸ் அடாவடித்தனமாக 100 ரூபாய் கொடுக்கணும், முடிக்காணிக்கை என்பது இலவசம்னு போர்டு போட்டிருக்காங்க. ஏதோ இஷ்டப்பட்டு கொடுக்குற காசை வாங்கிக்கலாம், ஆனால் இல்லை ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு 100 ரூபாய்க்கு கம்மியாக கொடுத்தா சண்டெல்லாம் போடுறாங்கன்ட்டு புகார்கள் வந்துதான். ஸோ புகார் வந்ததை அடுத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பேரில் காசு வாங்கிய அந்த 2 பணியாளர்கள், முடிக்காணிக்கை நடைபெற்ற அந்த இடத்தில் ஒர்க் பண்ணிந்த 2 பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஸோ அங்கேயும் பணி நீக்கம், இங்கேயும் பணி நீக்கம். ஆனால் நடுவில் இருக்கிற இந்த அர்ச்சகர் காசு வாங்கினார் இல்லைங்களா, அமைச்சர்கிட்டவே 4000 ரூபாய் கூகுள் பே மூலமாக, அவரையும் கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்களே. இனி வரும் காலங்களில் இந்த கோவிலில் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அவர் பூஜையே செய்யக்கூடாது. பக்தர்கள் கிட்ட 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாதுங்க, 4000 ரூபாய் ஒரே ஒருத்தர்கிட்ட இருந்து. என்ன அநியாயம் அக்கிரமம்! அப்போ இது வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் சட்டப்படி குற்றம். அதனால் பாருங்க, இனி வருங்காலங்களில் இந்த அர்ச்சகர் இந்த திருக்கோவிலில் எங்கேயுமே, இந்த கோவிலில் மட்டும் கிடையாதுங்க, எந்த கோவிலும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு கோவிலிலும் இந்த அர்ச்சகர் பணிபுரியக்கூடாதுன்னு சொல்லி இந்நேரம் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்களே. ஏன்னா ஸ்பாட்லேயே 2 பக்கமும் வேலையை விட்டு தூக்கும் போது முக்கியமான பக்கத்தை வேலையை விட்டு தூக்கி தானே ஆகணும், கண்டிப்பாக பண்ணணும். அந்த அர்ச்சகரும் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பார். இந்நேரம் அங்கே தான் பாருங்கள் கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக நீக்கப்படலை அர்ச்சகர்? அவருக்கு தடை. அறநிலையத்துறையில் இருந்து மறு உத்தரவு வருகின்ற வரை அந்த அர்ச்சகருக்கு பூஜை செய்வதற்கு இப்போதைக்கு தடை மட்டும் விதிக்கிறோம். என்னப்பா இது? முடிக்காணிக்கை நடைபெறும் இடத்துல நடந்த முறைகேடுக்கு கூட 2 பேரை வேலை விட்டு தூக்குறாங்க. பாதுகாவலர்கள் 2 பேரையும் ஸ்பாட்லேயே பணி நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ அர்ச்சகருக்கு மட்டும் ஏன் தடை? இதை தான் பாருங்கள் கேள்வி கேட்டாங்க. ஏங்க இந்த மாதிரி அவரையும் வேலையை விட்டு தூக்க வேண்டியதுன்னு? அது என்ன அவர்கிட்ட கடிதம் எழுதி வாங்குறீங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்குறீங்களான்ட்டு பத்தி எரிய ஆரம்பிச்சது. உடனே இது சம்பந்தமாக மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் கொடுத்த விளக்கம். திருச்செந்தூர் கோயிலில் வந்து முறைகேடுகள் நடக்கிறதாக பொதுமக்களும் சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்களும் கடவுள் நம்பிக்கையுடைய பக்தர்களும் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதன்படி இன்றைக்கு காலையில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே வந்து ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும்பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ள இணையத்தில் ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கோம். அதாவது அர்ச்சகர்கிட்ட இருந்து மட்டும் நாங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு அமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தவறான தகவல் அதெல்லாம். மன்னிப்பு கடிதம் கிடையாதுங்க, அவர்கிட்ட இருந்து விளக்க கடிதம் வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. இதுக்கு மன்னிப்பு கடிதமே எவ்வளோ மேல் போகுதுங்களே. என்ன பாருங்க, கையும் களவுமா மாட்டியிருக்காரு. காசு இல்லைன்னு சொல்லி பரவாயில்ல என் கூகுள் பே நம்பர் தரேன்னு சொல்லி கூகுள் பே வழியாக அமைச்சரே சென்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் காசு வாங்கினான்னு கையும் களவுமாக மாட்டிய பிறகு அதுக்கு எதுக்கு விளக்கம்? அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கோம். எப்படி வந்து நீங்கள் அனுமதிச்சிங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இவர் தான் வசூல் பண்ணுறான்னு சொல்லி. அப்படி பண்ணுற அந்த வசூலுக்கு எதுக்கு விளக்குங்க? சரி, விளக்க கடிதத்தில் என்னென்னு விளக்குவாங்க? இது வரைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள்கிட்ட இருந்து நான் இவ்வளோ கொள்ளையடிச்சிருந்தேன். நான் கொள்ளையடிச்ச காசை பதுக்கி வைக்கிறதுக்கு என்கிட்ட இடமே கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்கேன். நான் அந்த மாதிரி இடத்துல தான் பதுக்கி வச்சுருந்தேன். நான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிடுச்சுங்க. அது இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். இது வரைக்கும் செஞ்ச வரைக்கும் விட்டுடுங்க. அதற்கு பிறகு நான் சுத்தமாக தூய்மையாக வாழ்வதற்கு எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கன்ட்டு விளக்கம் கொடுத்துருப்பாரா? ஏன்னா யோசிச்சு பார்க்கணும். நம்ம 500 ரூபாய் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கொளுத்துற வெயிலில் காலில் டியூபை கட்டிட்டு ரோடு போடுற வேலை செய்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய் 800 ரூபாய் சம்பளத்துக்காக கல்லு மண்ணு சுமக்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்க. இன்னும் கடுமையாக வேலை செய்து தான் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த நாட்டில் அசால்ட்டாக போகிற போக்கில் என்னப்பா விஐபி தரிசனம் பண்ணணுமா, தள்ளு 4000 ரூபாய். ஒருத்தர்கிட்டவே ஒரு தலைக்கு மட்டும் 4000 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொன்னால் அப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் வந்தாங்கன்னா எவ்வளவு?
ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ பேர்கிட்ட இருந்து எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய் கலெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா அமெரிக்கா அதிபருக்கு கூட அவ்வளோ சம்பளம் வராது போதுங்களா. அமெரிக்கா அதிபருக்கே மாசத்துல வரக்கூடாத சம்பளம் கூட பாருங்க ஒரே நாளில் அசால்ட்டாக கல்லா கட்டிட்டு போகிற இவங்களை கையும் களமாக பிடிச்சி இவங்களுக்கு எதுக்குங்க விளக்கம் கடிதம்? இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் இந்த விளக்க கடிதம் சம்பந்தமான விஷயம் தான் போயின்னு இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த காசு வாங்கிய அர்ச்சகரை பணியிலிருந்து நீக்கம் செய்யப்படவில்லை. இதற்கு பிறகு ஒருவேளை நண்பர்கள் காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது 10 இன்ச்சுங்கிற இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணுறதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கலாம், அந்த அர்ச்சகரை பணி நீக்கம் செய்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் பாருங்கள் விளக்க கடிதம் அளவுலேயே இருக்குது. இந்த விளக்க கடிதம் வாங்குவதற்கு முன்பாக இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாங்க இல்லைங்களா, எதன் அடிப்படையில் வந்தாங்க? அதாவது பாருங்கள் 2 தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் பக்தர்களைப் போல வேடமிட்டு வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் கோவில் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று லீக் ஆகுது சமூக வலைதளங்களில். அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலும் வந்தது. இந்த காட்சி தான் அது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்ற பக்தர்களிடம் புரோகிதர்கள் கல்லா கட்டியதாக கூறப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. விரைவில் முருகனை தரிசனம் செய்வதற்காக 3 பேருக்கு தலா 2000 ரூபாய் வீதம் 6000 ரூபாய் மற்றும் தரிசன கட்டணம் 200 ரூபாய் என மொத்தம் 6200 ரூபாயை பெண் பக்தரிடம் ஜிபேயில் புரோகிதர்கள் பெற்றுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதேபோல் மற்றொரு புரோகிதரிடம் கையில் பணத்தை வாங்கிக் கொண்ட புரோகிதர் செல்போன் எண்ணை கொடுத்ததன் காட்சியும் வெளியாகியுள்ளது. அதே மாதிரி முடிக்காணிக்கை செய்கின்ற இடத்துல வாங்குற காசு வீடியோ தெல்ல தெளிவாக அந்த ஃபுட்டேஜில் ரெக்கார்டாக இருக்குது. முடிக்காணிக்கை செய்கின்ற அந்த இடத்துல 100 ரூபாய் சாலிடாக பாருங்கள், ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மாதிரி 100 ரூபாய் வாங்குற அந்த ரெக்கார்டு அதே ஃபுட்டேஜில் தான் தெல்ல தெளிவாக ரெக்கார்டாக இருக்குது. காசு யார் வாங்குறாங்க? ஒரு அர்ச்சகர் 2 அர்ச்சகர் கிடையாதுங்க, ஒட்டுமொத்தமாக கூட்டமே பாருங்கள். எல்லாருமே காசை எப்படி கட்டாக தள்ளுறாங்க பாருங்கள். கையில் பணம் வச்சுருந்தா பணமாக வாங்கிக்கிறது, பணம் இல்லைங்க நீங்கள் கேட்குற அளவுக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் யூபிஐ நம்பரை கொடுத்து அதன் மூலமாக காசை வாங்குறது. 2 தினங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் கோவிலில் அர்ச்சகர்கள்லாம் காசு வாங்குறாங்கன்னு இந்த வீடியோ லீக் ஆனதற்கு பிறகு தான் இதன் அடிப்படையில் தான் நான் ரைடுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த வீடியோவில் யார் காசு வாங்குறது தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்குங்க, அர்ச்சகர்கள் தான். கூட்டம் கூட்டமாக விதவிதமான வகையில் காசை வாங்குறாங்க. அதுவும் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி வைரலாக 10 என்ஜின் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் ஆய்வுக்காக வந்தேன்னு சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, ஒட்டுமொத்தமாகவே வேலையை விட்டு தான் தூக்கணும் எல்லாரையுமே. ஏன்னா லீக் ஆன அந்த வீடியோவில் அழகாக ரெக்கார்ட் ஆகிருக்கு காசு யார் வாங்குறாங்கன்னு சொல்லி. அர்ச்சகர்கள் தான் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டமாக வாங்கினுக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் லீக் ஆன இந்த வீடியோ உண்மையிலேயே உண்மையா, இந்த வீடியோவுக்கு பின்னாடி உண்மை என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணுறதுக்காக தான் பாருங்கள் வந்த அமைச்சர்கிட்டவே 4000 ரூபாய் காசு கூகுள் பே மூலமாக வாங்கி கையும் களமாக மாற்ற இந்த இடத்துல உண்மையிலேயே பாருங்க நேர்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் யார் மீது பாய்ந்திருக்க வேண்டும்? இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற அர்ச்சகர் மீது தான் முதல் நடவடிக்கை பாய்ந்திருக்க வேண்டும். எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கிற நடவடிக்கை ஒருதலை பட்சமாக இல்லாமல் பாரபட்சம் பார்க்காம அனைவர் மீதும் ஒரே சமமான நடவடிக்கை தானே எடுத்திருக்கணும். ஆனால் ஏன் எடுக்கிற நடவடிக்கையில இந்த பாரபட்சம் அப்படின்ற ஒரு கேள்விதான் நேற்று முதல் கேட்டுக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் ஒருதலை பட்சமாகவோ பாரபட்சமாகவோ பாகுபாடெல்லாம் பார்த்து நாங்கள் நடவடிக்கை யார் மீதும் எடுக்கலைங்க. அனைவர் மீதும் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்போம்னு சொல்லி அமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு. ஆனால் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில் கையும் களமாக மாட்டிய பிறகும் கூட எதற்காக அவருக்கு இப்போதைக்கு பூஜை செய்வதற்கு மட்டும் தடை, பணியிலிருந்து ஏன் நீக்கம் செய்யவில்லை என்று கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக பாருங்க பதில் வந்து விழாது. கேட்டால் விளக்க கடிதம் வாங்கியிருக்கோம் அப்படின்வாங்க. இப்போ மட்டும் கிடையாதுங்க, திருச்செந்தூரில் இப்போ பணியில் இருந்த பாதுகாவலர்கள் அந்த அர்ச்சகருக்கு உடந்தையாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அவங்க இல்லைன்னா கூட இவங்க வாங்குற காசை நிறுத்தவே மாட்டாங்க. மீறி தட்டி கேட்டால் அடி உதவிடும். யாருக்குங்க, யார் அடிச்சிருக்காங்க தெரியுங்களா? ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறோம், இதே திருச்செந்தூர் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கிற அந்த நேரம் பணியில் இருந்த போலீஸுங்க, பணியில் இருந்த காவலர்கள் பார்க்குறாங்க அர்ச்சகர்கள் நிறைய பேர்கிட்ட முறைகேடாக பணம் வசூல் பண்ணுறாங்க. இதை தட்டி கேட்ட பணியில் இருந்த காவலர்களையே பாருங்க கூட்டமா சேர்ந்து அடிச்சிருக்காங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இதனால் வழிபாட்டுக்காக நீண்ட வரிசையில் அவர்கள் காத்திருந்தனர். இந்நிலையில் கூட்டத்தை பயன்படுத்தி கோவில் அர்ச்சகர்கள் பக்தர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தரிசனத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர்.
அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த காவலர்கள் இதனை தடுத்து நிறுத்தினர். அப்போது 10க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் காவலர்களுடன் வாக்குவாதம் செய்ததுடன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் கோவில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அர்ச்சகர்களின் நடத்தைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கோவில் நிர்வாகம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. மறுபடியும் சொல்றேன், இந்த சம்பவம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வேற எந்த கோவிலும் நடைபெறவில்லை. அதே கோவிலில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் பாருங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஏங்க பக்தர்கள்கிட்ட இவ்வளவு முறைகேடாக பணத்தை வசூல் பண்றீங்கன்னு பணியில் இருந்த காவலர்கள் தட்டி கேட்டதற்காக கும்பலா கூட்டா சேர்ந்து அவங்களையே அடிச்சிருக்காங்க. அப்போ யோசிப்பாங்க, நம்ம பக்தர்கள்கிட்ட ஏன்பா முறைகேடாக பணத்தை வசூல் பண்றீங்கன்னு டியூட்டியில் இருக்கிற போலீஸ் கேட்டதுக்கே அடிக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ பாதுகாவலர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவிலில் மட்டும் கிடையாது, ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறோம். ஆமாம், ஸ்ரீரங்கம் தான். அதாவது சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகின்ற அந்த நாளில் உங்களுக்கு கிட்ட வாங்க, நாங்கள் சொர்க்கவாசல் திறந்து காட்டுறோன்ட்டு வசூல் பண்ணிக்காங்க. அதுவும் எவ்வளோங்க, 50 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய்லாம் கிடையாது, ஒரு தலைக்கு 10,000 ரூபாய். செத்த வழக்கறிஞர் காலையிலும் அரசு வாசி எத்தனை நாள் கிடைக்கும்? 1 கிடைக்குமா, 2 கிடைக்குமா? 2 தரலாம். 20,000 10 20,000 சொல்றாரு. 20,000 10 20,000 சொல்றாரு. 11 கொடுக்கணும். 700 பேசி 7,000 போகுது. 7,000 7,000. நீங்க இப்ப பேரண்ட உள்ள போயிருந்தா நம்ம 5 பேரும் வர முடியாதுல்ல அண்ணா. பாப்போம், ஏதாவது வழி கிடைக்கும் பார்ப்போம். 700 பேசி 7,000. இப்போது அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற திரு ரமேஷ் அவர்களோட தொகுதி தான் ஸ்ரீரங்கம். சொர்க்கவாசல கிட்ட திறந்து காட்டுறதுக்கு ஒரு தலைக்கு 10,000 ரூபாய். 700 பேசி 7,000 போகுது. 700 பேசி 7,000. நீங்க இப்ப டேரக்டா உள்ள போயிருந்தா நம்ம 5 பேரும் வர முடியாதுல்ல அண்ணா. பாப்போம், ஏதாவது வழி கிடைக்கும் பார்ப்போம். செஞ்ச வேலைக்கு கூலி கேட்கிற ஒரு தொழிலாளி கூட பாருங்க இவ்வளவு அதிகாரமா கேட்க மாட்டாங்க போகுது. ஆனா பாருங்க, நின்ன இடத்துல இருந்து கோவில் டோரை திறக்கிறதுக்கு ஒரு தலைக்கு 10,000 ரூபாய். அப்போ எவ்வளவு கறந்துருப்பாங்க. அது கறக்கிற அந்த கூட்டமே பாருங்க, வாழ்நாள் முழுக்க அவங்க வாழ்நாளில் எவ்வளவு நாள் வாழ்வாங்களோ அவங்களால எண்ண முடியாத அளவுக்கு கறந்துருப்பாங்க. இவங்க பாருங்க வசூல் பண்ணிட்டு பழிய தூக்கி அறநிலையத்துறை மேல போட்டுருந்தாங்க. இது ரொம்ப நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. எதை கேட்டாலும் என்னப்பா விஐபி தரிசனத்துக்கு ஒரு தலைக்கு 4,000 ரூபாயா? ஆமாங்க, அறநிலையத்துறை கொள்ளை அடிக்கிறாங்க. எங்க பண்றது? எல்லா கிட்ட சொல்லி பார்த்தோம், எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், கேட்க மாட்டுறாங்க. வசூல் பண்ண சொல்றாங்களே அறநிலையத்துறை, ஒரு தலைக்கு 4,000 ரூபாய் கேட்க சொல்றாங்க. பாருங்க, எங்க பேரு கெட்டு போகுது. பூஜை பண்றது நாங்க தான் ஏதோ காசு வாங்குற மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி பழியெல்லாம் தூக்கி அறநிலையத்துறை மேல போட்டுருந்தாங்க ரொம்ப நாட்களாகவே. ஆனா உண்மையில் வசூல் பண்றது யாருங்க? இவங்க தான். திமுக ஆட்சியில் இதை போல ஒரு விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனா கொண்டு வந்த அந்த சமயத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயோ, அநியாயத்துக்கு பாருங்க, பிராமணர்களை கொடுமைப்படுத்துறாங்களே, தட்டி கேட்கறது யாருமே இல்லையா? திமுக வேணும்னே வாண்டடா பர்பஸா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை டார்கெட் பண்ணியே அநியாயத்துக்கு பழி வாங்குறாங்களே, இது என்னங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பழியையும் திசையையும் வேற மாதிரி திருப்பினாங்க. இன்றைக்கு அர்ச்சகர்கள்னு சொல்றாங்க. இதே திமுக ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஐயோ பிராமணர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பாருங்க, வசூல் பண்ணி இவங்க வாயில போட்டுட்டு ரொம்ப நாட்களாகவே பழியை அடுத்தவங்க மேல போட்டுருந்தாங்க. அறநிலையத்துறை தான் வசூல் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி இன்றைக்கு மாட்டினாங்களா? இன்றைக்கு யார் வசூல் பண்ண சொல்லி பண்ணாங்க? சரி, மாட்டின கையோடு அவர்கள் மீது என்ன பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி தானே இந்த அர்ச்சகரையும் பணி நீக்கம் செஞ்சிருக்கணும். ஏன் செய்யலைங்க? ஏன்னா சோஷியல் மீடியாவில் லீக் ஆன அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பெரிய ஆதாரம். ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, கூட்டமாக வாங்கியிருக்காங்க. கூட்டமாக வசூல் பண்ணுற அந்த ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஆய்வுக்காக போன அமைச்சர்கிட்டவும் காசு வாங்கி மாற்றுறாங்க. அப்படி மாற்ற அந்த இடத்துல எடுக்கிற நடவடிக்கை அனைவருக்கும் சமமாக இருக்கணும் இல்லைங்களா? ஏன் அந்த சமமான நடவடிக்கை இல்லைன்னு கேட்டதுக்கு தான் அந்த அர்ச்சகர் தன்னார்வலராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி தன்னார்வலராக வந்து ஒர்க் பண்ற அந்த அர்ச்சகர் காசு வாங்கினாரு. நாங்க என்னன்னு கேட்டோம், விளக்க கடிதம் எழுதி கொடுத்துருங்க. அதான் கேட்குறோம், அந்த விளக்க கடிதத்தில் என்னன்னு எழுதி கொடுப்பாரு? இது வரைக்கும் எவ்வளவு 1000 கோடிகள் கொள்ளை அடிச்சு பக்தர்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி எங்க பதுக்கி வச்சிருக்கன்ட்டு விளக்கமான விளக்கத்தை கொடுப்பாரா? அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கோம். எப்படி வந்து நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்களை கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேலே நடவடிக்கை எடுப்போம். சரி, அவர்கிட்ட விளக்கம் கேட்கும்போது அதே மாதிரி அந்த பாதுகாவலர்கள்கிட்ட விளக்கம் கேட்க வேண்டியது. என்னப்பா நீங்க காசை வாங்கி யாருக்கு கொடுத்தீங்க? யாருக்கும் உடந்தையாக இருந்தீங்க? யாரெல்லாம் வசூல் பண்ணி உங்களை கொடுக்க சொன்னாங்க? உங்களை ஆயுதமாக பயன்படுத்தியது யார்? எய்தவன் இங்க இருக்க நாங்க எங்க அம்பை பிடிச்சி வைக்கணும்? அதனால பாருங்க, எய்தவன் யாரு?
எவ்வளோ வசூல் பண்ணிக்கிங்க, எத்தனை அர்ச்சகர்கள் இதுக்கெல்லாம் உடந்தையாக இருக்காங்கன்ட்டு சம்பந்தப்பட்ட அந்த பாதுகாவலர்கள்கிட்ட இருந்து விளக்கம் கடிதம் வாங்கிக்கணும் இல்லைங்களா? முடிக்காணிக்கை நடைபெறும் இடத்துல முறைகேடு நடந்ததாக சொல்லி 2 பணியாளர்களை நீக்கம் பண்ணுறோம். அந்த இடத்துல காசு எதுக்காகப்பா நீங்கள் வாங்குறீங்க? 100 ரூபாய் வசூல் பண்ணுறீங்களே, நீங்கள் மட்டும்தான் எடுத்துன்னு போகிறீங்களா? இல்லை உங்கள் கான்ட்ராக்டில் எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுறாங்க? இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாங்குற 100 ரூபாயில் எவ்வளோ பங்கு போகுது? உங்களோட கான்ட்ராக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் எவ்வளோ வசூல் பண்ணிட்டு போகிறாரு இந்த காசு மூலமாக அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட விளக்கம் கேட்டோமா? ஏன்னா ஒரே இடத்துல நடைபெறுகின்ற முறைகேடுகளோ தவறுகளோ அந்த தவறுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும் விளக்க கடிதம் கேட்கும்போது விளக்கம் வாங்கும்போது அதே மாதிரி தானே பாருங்க, எல்லார்கிட்ட இருந்து விளக்கம் வாங்கியிருக்கணும். நியாயத்தராசில் நிறுத்தப்படும் அந்த குற்றங்கள் பாரபட்சம் இல்லாமல் சரியான ஒரே அளவில் இருந்து தானே அந்த நியாயத்தராசு நியாயத்தை வழங்கணும். ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்ற பாரபட்சம் அங்கே வருகின்ற போது தான் பாருங்க இந்த இடத்துல எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. சரி, கேட்ட கேள்விக்கு நாங்கள் மன்னிப்பு கடிதம் வாங்கலைங்க, விளக்கம் கடிதம் வாங்கணும்னு சொல்லி அந்த விளக்கம் கடிதம் வாங்கியதற்கு கொடுத்த விளக்கம் கூட ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த இடத்துல ஊழலை வந்து 10 நாள்ல ஒழிச்சணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? இந்த ஒரு வாரமா இந்த 10 நாளா எங்கேயுமே ஊழல் கிடையாது. எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். பார்த்துக்கங்க, வந்த 10 நாள்ல தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த ஊழலை முதல்வர் அவர்கள் ஒழிச்சிட்டார்னு அதை வச்சு நான் சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அப்போ யார் காசு வாங்கினாங்க? அமெரிக்காவில் வாங்கினாங்களா இந்த காசு? இல்லை இந்த சம்பவம் அமெரிக்காவில் தான் நடைபெற்றுதா? இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு பெருமை பேசிக்கிறாங்க 10 நாளில் ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்லி. 10 நாளில் ஊழலை ஒழிச்சிங்கன்னா இப்போ நடந்ததுக்கு பேர் என்னங்க? திருச்செந்தூர் கோவிலில் மற்ற கேள்விகள்லாம் கேட்டால் என்னப்பா லாண்டாட பிரச்சனை வருது, எங்களுக்கு அவகாசம் கொடுங்கோ, மக்களோட உசுரை காப்பாற்றுறதுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கும் அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறீங்க. அப்போ வந்த 10 நாளில் எப்படிங்க அவகாசமே? யாருமே ஒன்றுமே சொல்லலை. நீங்களா எப்படி ஊழலை ஒழிச்சு விட்டீங்க? ஏன் சார் இப்படி? ஏன் இப்படி? யாராவது கேட்டாங்களா? வந்த 10 நாளில் நீங்கள் ஊழலை ஒழிச்சே ஆகணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? கட்டாயப்படுத்தினாங்களா? இல்லை இல்லைங்களா? நீங்களாம் ஏன் பெருமை பேசிக்கிறீங்க 10 நாளில் ஊழலை ஒழிச்சிட்டோன்ட்டு? எங்க அவகாசம் எடுத்துக்கோங்க, 5 10 வருஷம் 15 வருஷம் கூட தாராளமாக அவகாசம் எடுத்துக்கொண்டு ஊழலை ஒழிங்க, யார் வேண்டாம் சொன்னா. ஆனால் ஏன் பெருமை பேசுறீங்க? நீங்கள் பெருமை பேசிட்டு அது குறித்த உண்மையை எடுத்து போட்டால் ஐயோ கேள்வி கேட்குறாங்களே. வந்த சில தினங்களுக்குள்ளாகவே இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்களே புதிய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, புதிய ஆட்சியை யாருமே விமர்சனம் பண்ணலைங்க. ஆனால் விமர்சனம் பண்ணாதவாறு நீங்கள் நடந்துக்கங்க. 6 மாதம் டைம் கொடுக்குறோம், நல்லா டைம் எடுத்துன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 மாதம் வரைக்கும் சும்மா இருப்பீங்களா? பொய்யை பரப்பாமல் இருப்பீங்களா? நீங்கள் பொய்யை பரப்பாமல் இருந்தீங்கன்னா யாரும் பாருங்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்களே, ஒரு நொடி கூட பொய்யை பேசாமல் உங்களால் இருக்கவே முடியலையே. பொய்யை நீங்கள் பரப்பினே இருந்தால் அந்த பொய்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையை எடுத்து போட தான் செய்வாங்க. அதற்கு பெயர் விமர்சனம் அல்ல, அவதூறு அல்ல. நீங்கள் பேசுகிற பொய்க்கு பின்னாடி எடுத்து போடுற உண்மை. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறீங்க, அவகாசம் கொடுத்தா அந்த அவகாசம் கொடுக்குற அந்த நொடிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பொய்யை பரப்பி ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பேசிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான்ட்டு. ஸோ நீங்கள் பொய்யை பரப்புனீங்கன்னா அந்த பொய்யை உடைக்கிறதுக்கு இறங்கி வரதான் செய்வாங்க. இப்போ கூட பாருங்கள், நாங்கள் நேர்மையான நடவடிக்கை எல்லார் மீதும் எடுப்போம் அப்படின்றாங்க. இந்த இடத்துல நேர்மை எங்கே வாழுதுங்க? ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தான் இருக்குது. இந்த இடத்துல பாரபட்சம் இல்லாமல் எடுக்கிற நடவடிக்கை எங்கே வாழுதுன்ட்டு கேட்டால் அதுக்கு பேர் அவதூறா? இதுக்கு பேர் அவதூறுனா திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் பேர் என்னங்க? தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். கேள்வி கேட்பது சுலபம், ஆனால் பாருங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கேள்வி மட்டுமே கேட்டு நம்ம பதில் சொல்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படி பதில் சொல்ற இடத்துக்கு வந்த பிறகும் உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? பொய் பெருமை. அதை தாண்டி ஏதாவது நேர்மையான உண்மை எங்கேயாவது 1/4 இன்ச்சு ஒளிஞ்சின்னு இருக்கா? எங்களுக்கு தெரியலங்க. ஒருவேளை யாருக்காவது இல்லைங்க 1/4 இன்ச்சு நேர்மை எங்கேயோ ஒளிஞ்சின்னு இருக்கு இவங்க கிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு அதையும் சேர்த்து இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயங்களையும் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்தில் தவறாமல் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.